ஹலோ ஒன், வெல்கம் பேக் டு ஹாட் லூப்ஸ். ஸோ பாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து மேஜிக் ரிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சம்மலவோட 2 play ஆனா எடுத்திருக்கேன். கலர் வந்து இந்த கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நான் வந்து 3mm ஹூக் சைஸ் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சின்னதாக இருக்குல்ல ஸ்டார்டிங் யானை வந்துட்டு நான் இந்த பக்கம் போட்டுக்கிறேன். லார்ஜாக இருக்கிற யானை வந்து நான் அந்த பக்கம் போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸு ஷேப்பில் வந்திருக்கும். அது அப்படியே சென்டரில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற யானை அப்படியே கிராப் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணுற மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த பக்கம் இருக்கிற இந்த யானை அப்படி கிராப் பண்ணி புல் த்ரோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு செயின் ஃபார்ம் ஆகிடும். அப்படியே வெளியே எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மேஜிக் சர்க்கிள் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, யான் ஓவர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா 12 SC நான் பண்ண போகிறேன். அதாவது 12 சிங்கிள் க்ராஷெட் நான் பண்ண போகிறேன். இதுக்கு நான் சர்க்கிள் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை ஓவர் பண்ணிக்கிறேன். 2 லூப்ஸ் நமக்கு இருக்கும். அதை அப்படியே வெளியே எடுத்துடுறேன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் அப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே அப்படி எனக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் ஸ்டிச் மார்க்கர் இருக்குல்ல, இதை வந்து நான் அப்படியே உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த சிங்கிள் க்ரோஷே நான் போடுறேன். உள்ளே இன்சர்ட் பண்ணி யானை வெளியே எடுத்து 2 லூப்ஸ் இருக்கும். அப்படியே அதை வந்து நான் வெளியே எடுத்துடுறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி உள்ள இன்சர்ட் பண்ணுறேன். 2 லூப்ஸ் இருக்கும். அப்படியே யானை புல் த்ரூ பண்ணிவிட்டு முடிச்சிடுறேன். ஸோ நான் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சர்க்கிளை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சின்னது பண்ணால் நீங்கள் கீழே இருக்க அந்த சின்ன யானை பிடிச்சி இழுத்திங்கன்னா அப்படி உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் நான் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் டோட்டலாக 12 பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் வந்துட்டு இப்போது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 12ம் நான் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து சின்னதாக நம்ம சுருக்கணும். அதுக்கு அந்த சின்ன யான் இருக்குல்ல, அதை நம்ம நல்லா இழுத்து விட்டிங்கன்னா சர்க்கிள் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். நல்லா டைட்டன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போது லாஸ்ட்டாக போட்டிருக்க அந்த 12 SC இருக்குல்ல, ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச், அதாவது நான் ஸ்டிச் மார்க் பண்ணியிருக்கேன்ல, அந்த ஸ்டிச்சில் போயிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச்னால் சொல்லியிருக்கேன், நம்ம ஜாயின் பண்ணுறதா அப்படி சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, அந்த ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த செயின்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை கிராப் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு திரும்ப அதே யானை இந்த பக்கம் வழியாக வெளியே எடுத்துட்டோம். அவ்வளோதான். நமக்கு வந்து இப்போ குட்டியாக ஒரு சர்க்கிள் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து பெருசு பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதுதான் மெயின் திங். இதை நம்ம இன்க்ரீஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். பொதுவாக இன்க்ரீஸ்னால் என்னது? அதிகப்படுத்துறது தானே. ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து ஒரு SC அப்படி தானே போட்டிருந்தோம். ஸோ ஒரு 12 SCக்குள்ளேயும் நான் 2 SC நான் பண்ண போகிறேன். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு SC இருக்குல்ல, ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் நான் வந்து 2 SC பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம நெக்ஸ்ட் ரோ பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு செயின் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். ஸோ ஒரு செயின் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். இப்போது அதுக்கு அடுத்த செயின் இருக்குல்ல, இந்த லூப் இருக்குல்ல, உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லூப்புக்குள்ளே இந்த லூப்புக்குள்ளே நம்ம வந்து 2 SC பண்ண போகிறோம். அதாவது 2 சிங்கிள் க்ரோஷே ஒரே ஸ்டிச்சில் ஒரே செயினில் நம்ம பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன், யானை கிராப் பண்ணிட்டேன், 2 லூப்ஸ் இருக்கும். அதை அப்படியே வெளியேற்றுறேன். ஸோ சேம் இந்த ஸ்டிச் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு SCயில் ஒரு ஸ்டிச் மார்க்கரை நம்ம மார்க் பண்ணி வச்சிடுறோம். சேம் அதே செயின்குள்ளே இன்னொரு SC நான் பண்ண போகிறேன். இதுக்கு பேர் தான் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்லேயும் நம்ம 2 SC பண்ண போகிறோம். சின்னதாக இருக்குது 2 SC எப்படி பண்ணுறது அப்படிலாம் யோசிக்க வேணாம். இது வந்து பண்ணலாம். அதே ஸ்டிச்சில் நம்ம வந்து 2 SC பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து சர்க்கிள் வந்து பெருசாயிரும். ஓகேவா? நான் இப்போது 4th செயினில் நான் போட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சர்க்கிள் எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் லாஸ்ட்டு செயின் கிட்ட வந்துட்டேன். உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அப்படி யானை கிராப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு செயின்லேயும் நம்ம 2 SC பண்ணுறனால டோட்டலாக நமக்கு 24
செயின்ஸ் வந்து நமக்கு வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் அது கரெக்டுன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம 12 போட்டோம், ப்ளஸ் ஒரு இதில் நம்ம 2 ஆட் பண்ணுறதா இருந்தால் நமக்கு 24 செயின் வரும். ஸோ 24 கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் 24 செயின் நமக்கு வந்திருக்கும். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு எஸ்சியில் போயிட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். யானை உள்ளே விட்டு அப்படியே வெளியே எடுத்துகிட்டு அந்த சர்க்கிளை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ நான் வந்துட்டு 24 எனக்கு எஸ்சி இருக்கணும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் அடுத்த ரோ பண்ணுறதுக்கு நம்ம ஒரு செயின் எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு செயின் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த செயின் எத்தனை இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நீடில் வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் எஸ்சி இதுதான். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. ஓகே, 20 இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போட்ட ஒரு செயின். ஓகேங்களா? 24 செயின் நமக்கு இப்போது இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ரோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் ரோ பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். இப்போது என்ன அடுத்த ரோ எப்படி பண்ணோம்னா ஒரு எஸ்சி, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 எஸ்சி, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ரோ பண்ணுறப்போ 2 எஸ்சி, அதுக்கு அடுத்ததில் ஒரே ஸ்டிச்சில் 2 எஸ்சி, அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு எஸ்சி பண்ணிவிட்டேன். ஸ்டிச் மார்க்கர் நான் மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் நான் 2 வாட்டி அதாவது இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் நான் 2 எஸ்சி பண்ணுறேன். ஒரே ஸ்டிச்சில் 2 வாட்டி நான் சிங்கிள் க்ரோஷெட் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் நான் ஒரே ஒரு வாட்டி எஸ்சி பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் 2 எஸ்சி பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் நான் ஒரு வாட்டி எஸ்சி பண்ணுறேன். ஸோ ஒரு செட்டு ஆக்சுவலி 3 வரும் நமக்கு. நெக்ஸ்ட்டு செட்டு வந்து ஒரு எஸ்சிக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். அதுக்கு யானை கிராப் பண்ணுறேன், வெளியே எடுக்கிறேன். ஒரு எஸ்சி நான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் நான் வந்து 2 எஸ்சி பண்ணுறேன். ஓகே, ஸோ இது மாதிரி தான், இதுதான் வந்து ஃபார்முலாவே. ஸோ இதுக்கு அடுத்த ரவுண்ட் எப்படி வரும்? ஒரு எஸ்சி ஒரு எஸ்சி, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 எஸ்சி. ஸோ இதுதான் வந்து நம்ம எவ்வளோ நமக்கு சர்க்கிள் தேவைப்படுதோ இந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். யானை உள்ளே விட்டுறேன், வெளியே எடுக்கிறேன். 2 லூப்ஸ் இருக்கும், அப்படியே அதை வெளியே எடுத்துறேன். ஸோ இந்த ஸ்டிச் மார்க்கரை எடுத்துட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் நான் பண்ணுறேன். ஓகேங்களா? உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை கிராப் பண்ணி அப்படி இந்த பக்கம் வழியாக வெளியே எடுத்துடுறோம். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து சர்க்கிள். நமக்கு இதில் வந்து 36 வந்து எஸ்சி இருக்கணும். இது வந்து அமிகுருமி டாய்ஸ் ஆக்டோபஸ் டெடி கீ செயின்ஸ் பண்ண மேஜிக் ரிங் வந்து நம்ம இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி ஃப்ளவர், கோஸ்டர், சர்க்கிள், பேபி ஷூஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கிலீஷ் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான். அண்ட் உங்களுக்கு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் க்ராசெட் அண்ட் பேசிக் ஸ்டிச்சஸ் பார்க்கணும் அப்படின்னா டினி ஹாட் லூப்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.